ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 8th யூனிட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டெக்ஸ்டுவல் 5 மார்க் சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா டிரைவ் கேபி-கேசி ரிலேஷன் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா அப்படின்னு கேட்கலாம் ஒரு பேட்டர்னில். இன்னொரு பேட்டர்னில் ரைட் ஏ ஜெனரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபி அண்ட் கேசி ஃபார் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு பேட்டர்னில் இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் இது ரெண்டுமே ரியாக்டண்ட். அமோனியா NH3 இது ப்ராடக்ட். இந்த இடத்துல ஏன் ஜீன் கொடுத்துருக்காங்கன்னா நைட்ரஜன் ஒரு கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது, கேஸ் ஃபேஸ், அதனால் ஜீன் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் கேஸ், அமோனியா கேஸ், அதனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜீன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நைட்ரஜன் இந்த ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நைட்ரஜன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா A. ஹைட்ரஜனில் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்ம Bன்னு எடுத்துக்கலாம் அதை. ஸோ ரியாக்ஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்போ நமக்கு ப்ராடக்ட் இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ ரியாக்ஷன் ஆன் ப்ராக்ரஸில் இருக்குது, ரியாக்ஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ரியாக்டன் சைடில் இருக்கக்கூடிய எல்லா மாலிக்யூல்ஸுமே ப்ராடக்ட் சைடுக்கு போகாது. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மோல்ஸ் மட்டும்தான் ப்ராடக்ட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ A நம்பர் ஆஃப் மோல்ஸ் இனிஷியலாக இருக்குது, அதில் X நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும்தான் ரியாக்ட் ஆகுது. நைட்ரஜனில் இனிஷியலாக A நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, அதில் X மட்டும்தான் ரியாக்ட் ஆகுது. விச் மீன்ஸ் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அந்த X நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும்தான் ப்ராடக்ட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஹைட்ரஜனில் இனிஷியலாக B நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது, ரியாக்ஷனுக்குள்ளே X நம்பர் ஆஃப் மோல்ஸ் மட்டும்தான் ரியாக்ட் ஆகுது. ஸோ இப்போ ரியாக்ஷன் ஆன் ப்ராக்ரஸில் இருக்குது, ரியாக்ஷன் நடந்து முடியலை, அதனால் ப்ராடக்ட் கிரியேட் ஆகிருக்காது இன்னும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆட் ஈக்குலிபிரியம் அப்படின்னா இனிஷியலாக A நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்தது, ரியாக்ட் ஆனது X. ஸோ A மைனஸ் X தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆட் ஈக்குலிபிரியம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே B மைனஸ் 3X, B மைனஸ் X, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், A மைனஸ் X. நெக்ஸ்ட் இங்கே B மைனஸ் X. இப்போ ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சாச்சு, அப்போ நமக்கு அமோனியா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ Xன்னு எடுத்துக்கலாம். X நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு அமோனியா ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ரியாக்ஷன் ஸ்டார்டிங்கில், ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது, இது ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது, இது ரியாக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு. ஸோ ரியாக்ஷன் எப்போ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுதோ அப்போ தான் நமக்கு ப்ராடக்ட் கிரியேட் ஆகும். ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதும் ஸ்டார்டிங்லேயும் நமக்கு ப்ராடக்ட் இருக்காது. நெக்ஸ்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்குலிபிரியம். மோலார் கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்குலிபிரியம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் எல்லாமே ஒரு பர்டிகுலர் வால்யூமில் தான் நடக்குது. இந்த ரியாக்ஷன் எல்லாமே ஒரு கண்டெய்னரில் இருக்குது, அந்த கண்டெய்னருக்கு ஒரு பர்டிகுலர் வால்யூம் இருக்கும், அதை நம்ம Vன்னு எடுத்துக்கிறோம். ஸோ A மைனஸ் X பை B, இங்கே நம்ம B மைனஸ் X பை B, இங்கே X பை B எடுத்துக்கிறோம். இப்போ நல்ல கவனிங்க, X அப்படின்னு எந்த இடத்துலாம் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் பாருங்கள் X. இந்த இடத்துல எப்படி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நைட்ரஜனுக்கு ஃப்ரண்டில் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 1 இருக்குது. ஸோ நம்ம அதை 1 எடுத்துக்கலாம், 1 × X Xன்னு ஆகும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு இங்கே முன்னாடி ஃப்ரண்டில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஸோ 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹைட்ரஜனுக்கு நம்ம Xன்னு எடுத்துக்கலாம், 1 × X Xன்னு எடுத்துக்கலாம். NH3 அமோனியாவுக்கு டேப்லேஷனில் NH3 இருக்குது. ஸோ இங்கே அமோனியாவோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்குது, 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2X. அதாவது ரியாக்ஷனில் இங்கே H2க்கு ஃப்ரெண்டில் 3 போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், Hக்கு ஃப்ரெண்டில் 3, அப்போ 3X. ஸோ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு Xன்னு அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் அது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதை அங்கே அப்ளை பண்ணிடுங்க. இங்கே ஹைட்ரஜனுக்கு 3 இருக்குது, இங்கே NH3க்கு 2 இருக்குது, அப்ளை பண்ணியாச்சு. அப்போ இங்கே என்ன வரும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது B மைனஸ் 3X, இங்கே 2X இருக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஸோ 3X, இங்கே 2X, ஸோ 2X பை B. நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா N ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆட் ஈக்குலிபிரியம் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது, A மைனஸ் X, இங்கே ஹைட்ரஜனில் B மைனஸ் 3X ப்ளஸ் ஹைட்ரஜனில் அமோனியாவில் NH3யில் அமோனியாவில் 2X இருக்குது, 2X. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பாருங்கள், மைனஸ் X இருக்குது, இங்கே மைனஸ் 3X இருக்குது, அப்போ மைனஸ் 4Xன்னு ஆயிரும். இங்கே ப்ளஸ் 2X இருக்குது, மைனஸ் 4X ப்ளஸ் 2X மைனஸ் 2Xன்னு ஆயிரும். அப்போ A மைனஸ் 2X ப்ளஸ் B. ஸோ இதுதான் N டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். KC இஸ் ஈக்குவல் டு, கேசி அப்படின்னா ப்ராடக்ட் பை ரியாக்டண்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட், ப்ராடக்ட் பை ரியாக்டண்ட் தான் கேசி. அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். கேசி அப்படின்றது ஈக்குலிபிரியம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்.
ஸோ இப்போ கேசி ஈக்குவல் டு ப்ராடக்ட் நமக்கு என்ன இருக்குது, NH3 இருக்குது. NH3 ப்ராடக்ட், இந்த ரியாக்ஷனில் ப்ராடக்ட் NH3 இருக்குது. ஸோ NH3 ஃப்ரண்டில் 2 இருக்குது. 2 டிவைடிங் பை ரியாக்டன்ட் வந்து 2 இருக்குது, நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் H2 3H2. Kc ஈக்குவல் டு இந்த 2 ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை மேலே ரைஸ் பண்ணணும். ஸோ NH3 ஸ்கொயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2, அதே மாதிரி இங்கேயும் 3 ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை மேலே ரைஸ் பண்ணோம் அப்படின்னா H2 கியூப்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு NH3க்கு நம்ம டேபுலேஷனில் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ Kc ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் கேசியில் NH3க்கு நம்ம டேபுலேஷன் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 2x/v 2x/v ஸ்கொயர் இருக்குது ஃபார்முலாவில், டிவைடிங் பை N2 நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், a - x/v. N2க்கு டேபுலேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், a - x/v. நெக்ஸ்ட்டு H2க்கு டேபுலேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், b - 3x/v. இங்கே கியூப் இருக்குது, ஸோ கியூப் போட்டுக்கலாம். Kc ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணோன்னா 4x² v ஸ்கொயர் டிவைடிங் பை a - x/v b - 3x/v கியூப்னு ஆயிரும். இப்போ இந்த டைமில் Kc ஈக்குவல் டு 4x² v ஸ்கொயர், இங்கே இருக்கக்கூடிய 4x² v ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம், டிவைடிங் பை a - x இன்ட்டு b - 3x, a - b - 3x அது அப்படியே போட்டுக்கலாம். இங்கே b இருக்குது, இங்கே v கியூப் இருக்குது, இங்கே v இருக்குது, இங்கே v கியூப் இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது v⁴ கிடைக்கும். நெக்ஸ்ட் Kc ஈக்குவல் டு 4x² டிவைடிங் பை v ஸ்கொயர், இந்த டேம் வந்து இந்த போகும்போது ரெசிப்ராக்கலாக போயிடும். ஸோ என்னாகும், v⁴ டிவைடிங் பை a - x இன்ட்டு b - 3x ஹோல் கியூப்னு ஆயிரும். இங்கே v ஸ்கொயர் இருக்கும், இப்படி v⁴ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது v ஸ்கொயர்னு ஆயிரும். ஸோ Kc இஸ் ஈக்குவல் டு 4x² v ஸ்கொயர் டிவைடிங் பை a - x b - 3x ஹோல் கியூப்னு ஆயிரும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா Kc. நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது, Kp இஸ் ஈக்குவல் டு Kc RT பவர் டெல்டா Ng. இதுதான் Kp Kc ரிலேஷன். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம Kp Kc ரிலேஷன் டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு ஃபார்முலா, Kp Kc ரிலேஷனுக்கான ஃபார்முலா. இது Kp இஸ் ஈக்குவல் டு Kc RT பவர் டெல்டா Ng. இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய கேசிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச கேசியோட வேல்யூ அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், Kp இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ Kp இஸ் ஈக்குவல் டு கேசிக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். 4x² v ஸ்கொயர் டிவைடிங் பை a - x இன்ட்டு b - 3x ஹோல் கியூப் RT டெல்டா Ng. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த RTக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நல்லியல்பு வாயு சமன்பாடு சொல்லுவாங்க. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து PV ஈக்குவல் டு nRT. இல்லை P என்ன ப்ரெஷர், V என்ன வால்யூம், N அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், R யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T என்ன டெம்பரேச்சர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த RTயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ RT மட்டும் இங்கே வச்சுட்டு N அந்த சைடு கொண்டு போகும்போது PV/N ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இந்த RTக்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்ச RTயோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ Kp ஈக்குவல் டு 4x² v ஸ்கொயர் டிவைடிங் பை a - x இன்ட்டு b - 3x ஹோல் கியூப் RT பவர் டெல்டா Ng. ஸோ இந்த RT பதிலாக PV/N, R என்ன பவரில் டெல்டா Ng இருக்குது. ஸோ டெல்டா Ng. நெக்ஸ்ட்டு டெல்டா Ngக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டெல்டா Ng இஸ் ஈக்குவல் டு NP - NR. NP அப்படின்றது ப்ராடக்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ், NR அப்படின்றது ரியாக்டன் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இப்போ டெல்டா Ng நம்மளோட ரியாக்ஷனில் ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 2. ஃப்ரெண்டு என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 2. ஸோ இப்போ NP பதிலாக 2 அப்ளை பண்ணிடலாம். மைனஸ் NR
ரியாக்டன்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருப்பாங்க. ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஹைட்ரஜன் ஃப்ரெண்டில் 3 இருக்குது. ஸோ இங்கே 3 இருக்குது. நைட்ரஜனுக்கு ஃப்ரெண்டில் ஒன்றுமே இல்லைனா 1 இருக்கு மீனிங். ஸோ 1. ஸோ 3 + 1 4 ஆயிரும். ஸோ என்னோட வேல்யூ வந்து 4. டெல்டா என்ஜி ஈக்குவல் டு 2 - 4 என்ன ஆயிரும் -2 ஆயிரும். ஸோ இந்த டெல்டா என்ஜிக்கு பதிலாக இந்த வேல்யூ -2 அப்ளை பண்ண போகிறோம். கேபி ஈக்குவல் டு 4x² b² டிவைடிங் பை a - x into b - 3x the whole cube pv by n delta ng instead by -2. delta ng நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் kp ஈக்குவல் டு 4x² b² டிவைடிங் பை a - x into b - 3x the whole cube pv by n இருக்குது. அதை ரெசிப்ரோக்காக நம்ம மாற்றுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா n by pv ஆகும். அட் த சேம் டைம் -2 வந்து +2 ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயரை வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் பிரித்து விட போகிறோம். அப்போ கேபி ஈக்குவல் டு 4x² b² டிவைடிங் பை a - x into b - 3x the whole cube n² by p² b² ஆயிரும். ஸோ இந்த v²க்கும் இங்கே இருக்கக்கூடிய v²க்கும் கட் பண்ணிடலாம். அப்போ கேபி ஈக்குவல் டு ரிமைனிங் டேம் 4x² டிவைடிங் பை a - x into b - 3x the whole cube. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா p² இருக்குது. அந்த p² நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். இந்த p²க்கு இந்த n² இருக்கு இல்லையா, இந்த n இது நம்ம டேப்லேஷனில் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த n² பதிலாக டேப்லேஷனில் இந்த இடத்துல n கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும், n டேப்லேஷனில் நம்ம கண்டுபிடிச்சது வந்து a - 2x + b. ஸோ இந்த வேல்யூ பதிலாக இந்த இடத்துல இந்த எண்ணை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இப்போ n அப்படின்றது வந்து n ஈக்குவல் டு a - 2x + b a - 2x + b டிவைடிங் பை இங்கே n² இருக்குது. ஸோ ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன டைம் இருக்குது அப்படின்னா p² இருக்குது. p² கீழே அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா kp equal to 4x² a - 2x + b the whole square 4x² into a - 2x + b the whole square dividing by இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ p² into a - x into b - 3x the whole cube. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா KP-KC relation for synthesis of ammonia.